மிக்க மிக்க நன்றி சார். நன்றி சார். உங்கள் நேரத்தை பகிர்ந்து எங்களுடன் நல்லக்கண்ணு தொடர்பான நினைவுகளை பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி சார். நேர்களே, தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் நம்முடைய தொலைக்காட்சியிலே நேரலையில் பங்கேற்று RNK தோழர் நல்லக்கண்ணுவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவரும் வழிமொழிந்துள்ளார். சத்தியம் தொலைக்காட்சி அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளது. அதை தற்போது விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும் தற்போது வழிமொழிந்திருக்கிறார். அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்றால் தூய்மையான அரசியல், இன்று தூய சக்தி தீய சக்தி என்றெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டாலும் தூய அரசியலின் அடையாளமாக இருந்தவர் RNK என்று அழைக்கப்படுகின்ற நல்லக்கண்ணு. தோழர் நல்லக்கண்ணு எளிமையின் மறு உருவமாக திகழ்ந்தவர். உண்மையிலேயே சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தவர். சிலரை போல் போராட்ட தியாகி என்ற பேரளவுக்கு இல்லாமல் உண்மையிலேயே சிறையில் சிக்கி அடி வாங்கி சுதந்திரத்திற்காக போராடியவர். சுதந்திரத்திற்கு பின் மக்களுக்கு எதிராக கருத்துரைத்தவர்களை எதிர்த்து போராடியவர். எனவே மக்களுக்காகவே வாழ்ந்தவர், பாட்டாளிகளுக்காகவே வாழ்ந்தவர் தோழர் நல்லக்கண்ணு என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லா கட்சியினரும் அன்புடன் பேசக்கூடிய ஒரு தலைவர் என்றால் அது RNK என்றுதான் அழைக்க வேண்டும். மிகவும் எளிமையானவர், பேசுவதற்கு அவ்வளவு எளிமையாக பேசக்கூடியவர். என்னுடைய பத்திரிகை அனுபவத்திலே பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் அவருடன் நெருக்கமாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருந்தேன். அப்பொழுது மிக எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு கட்சியினுடைய மாநில செயலாளர் என்ற அளவிலே இல்லாமல் சாதாரணமாக வெளியே டீ கடைக்கு வாங்க தோழர் போய் டீ சாப்பிடுவோம் என்று வெளியே அழைத்து சென்று இரவு டீ சாப்பிட்டும் அளவுக்கு மிக எளிமையாக இருக்கக்கூடியவர். அனைவரிடம் பேசுவார். சாலையில் செல்வோரெல்லாம் வணக்கம் தோழர் என்று சொல்லும்போது வணக்கம் தோழா, எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படி கேட்கக்கூடிய அளவுக்கு மிக எளிமையாக அனைவரிடம் அணுகக்கூடியவர் என்றுதான் கூற வேண்டும். அவருக்கு விருதுகளுக்கு அழகு செய்ய வேண்டும் என்றால் பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் அவருக்கு. அந்த அளவுக்கு அனைத்து விதங்களிலும் தகுதியானவர்.